படைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட அன்பியாக்களிலே ரசூல்மார்களிலே அவர்கள் அல்லாவுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர்கள். அல்லாவுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் ஒருவர் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் இந்த உலகத்தில் மனித புனிதனாக படைத்த ரஹ்மானை அல்லாவை தெரிந்து அல்லாஹ் மனிதர்களை என்ன நோக்கத்துக்கு படைத்தானோ அந்த நோக்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகத்திலே சீரவிகளாக முத்தக்கிங்களாக ஆக்குவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்து அந்த பணிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிபிலத்துல் வாஜிதி வல் மௌஜூத் என்பதாக கூட வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிபிலத்துல் வாஜிதி வல் மௌஜூத் என்றால், அதாவது வாஜித் என்பது ரப்பு அல்லாவை குறிக்கும், மௌஜூத் என்பது படைப்புகளான நம்மளை குறிக்கும். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிதான அல்லாவுக்கும் மௌஜூதான எங்களுக்கும் அவர்கள் ஒரு திசையாக, ஒரு கிபிலாவாக இருக்கிறார்கள். படைத்த ரஹ்மானான, படைத்த ஹாலிக்கான அல்லாவின் பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு நாங்கள் அல்லாவுடைய பார்வையிலே கபூலியத்துள்ளவங்களாக ஆக்கப்படுவதற்கும் அந்த கபூலியத் ஏற்படுவதற்கு என்ன ஒழுக்கங்கள், என்ன அகலாக்குகள், என்ன முன்மாதிரி நமக்கு தேவையோ அத்தனை விஷயங்களையும் காட்டி ரப்புடைய பார்வையில் ரஹமத்துக்கும் அவனுடைய ரிலாண்ட பொருத்தத்துக்கும் தகுதி உள்ளவங்களாக நம்மளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்ததால் தான் அவர்களை கிபிலத்துல் வாஜிதி வல் மௌஜூத் என்பதாக அவங்க கற்றுத்தரப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களிலே கடைசி நபியாக இருக்கிறார்கள். உலகத்திலே வந்த கடைசி நபியுல்லாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்க தான் முழு உலகத்துக்கும் தலைவராகவும் இருக்கிறார்கள். அவங்க காட்டிய முன்மாதிரி மட்டும்தான் நம்மளை அல்லாவிடத்திலே வெற்றியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அவங்களோட வாழ்க்கையை புறக்கணித்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதையும் நமக்கு மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்கிறார். ரஹமத்துல் லில் ஆலமீனான நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியுல்லாவாக பாக்கியமுள்ளவங்களாக பெற்று நாங்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை ரப்பிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு துணையாக ரஹமத்தாக இருந்திருக்கிறார்கள். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்புகள், கடமைகள் என்ன? அது சம்பந்தமாக நமக்கு கிதாபிலே ஹதீஸுடைய கிரந்தங்களிலே இமாம்கள் பாரிய பல முக்கியமான பொறுப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரையும் அல்லாஹ் என்பதை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியுல்லாவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த ரசூலுல்லாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், ஒன்று, நாம் அல்லாவை ஈமான் கொள்வது போல முதலாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு வந்த கடைசி நபியுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று முதலாவது ஈமான் கொள்ளணும். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் எல்லாரும் ஈமான் கொள்ளணும். ரப்பு அல்லாஹ் ஒருவன் என்று நாம் கலிமா சொல்லி ஈமான் கொள்வது போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியுல்லாஹ், கடைசி திருத்தூதர், அவங்களுக்கு பிறகு உலகத்தில் நபியுல்லாக்கள் யாரும் இல்லை என்று ஈமான் கொள்ளணும். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கு அவர்கள் கடைசி நபியுல்லா என்று குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறான். ரசூலுல்லாவை நபியுல்லா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்ட நாங்க அவங்கள கடைசி நபி என்பதை நாம் ஈமான் கொண்டே ஆகணும். ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நபியுல்லாவாக இருக்கிற நேரத்தில் கூட சில பொய் நபிமார் உலகத்துக்கு வந்தார் இல்லையா? முஸைலமத்துல் கஸ்ஸாப் போன்றவங்க நிறைய பொய் நபிமார்கள் இந்த உலகத்துல வந்தாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபியுல்லா.
அவங்களுக்கு பிறகு வேறு நபியுல்லாக்கள் இல்ல என்பதை நாம அந்த மாதிரி ஈமான் கொள்வது முதலாவது கடமை என்பதை நமக்கு சொல்லி காட்டி அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியீன் என்ற வார்த்தையை நமக்கு அழகா சொல்லி தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா நாங்க இப்படி ஈமான் கொள்றது? கடைசி நபியுல்லாஹ் ஈமான் கொள்ளணும். இக்காலத்தை பொறுத்த வகையில நாங்க பாக்குற எத்தனையோ கூட்டங்கள் வந்திருக்கிறோம் இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலையும் விளங்குதா, நாங்க கடைசி ஒரு ஆள் நபியுல்லாஹ் எங்க ஆள் இந்த அமைப்புல எத்தனையோ இயக்க அமைப்புல நாங்க படிக்கிறோம், காதியானி போன்றவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான தன்மைகள் உலகத்துல வருது பாருங்க. அது காரணம் என்னன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம கடைசி நபியுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டோம்னா எங்களோட ஈமான் பரிபூர்ணத்துள்ளதாக இருக்கும். அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு நாம சொல்வது போல அவர்கள் தான் கடைசி நபியுல்லாஹ் என்பதை முதலாவது ஈமான் கொள்ளணும். இரண்டாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமானது என்ன தெரியுமா? அவங்களுக்கு நாங்க வழிபட்டு நடக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க வழிபட்டு நடக்கணும். அது இரண்டாவது கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி தந்திருக்கான். அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். அந்த ரெண்டு வாழ்க்கை முறைதான் வெற்றி அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுக்கு வழிபட்டவங்க ரசூலுக்கு வழிபடணும், ரசூலுக்கு வழிபடுறவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடணும். அந்த ரெண்டு பேருடைய கட்டளைக்கு அடிபணிந்து உலகத்திலே வாழ்வது இரண்டாவது முக்கியமான கடமையாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கமா சொல்லி தந்தாங்க? அவங்க எதை நமக்கு நல்ல குணமா சொல்லி தந்தாங்க? எதை ஆகுமாக்கி தந்தாங்க? இது வேணாம் என்று சொன்னாங்க, இதை செய்யுங்கன்னு ஆசை விட்டு இருப்பாங்க, இதை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, இதை செய்வதை வேணாம் என்று எச்சரிக்கை செஞ்சிருப்பாங்க. எனவே அவங்களோட ஏவல்கள்ல அவங்களோட விளக்கல்கள்ல எது நமக்கு அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக பாடமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான இரண்டாவது கடமை. ஒன்று, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது போல ரசூலுல்லாஹ் கடைசி நபியுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளணும். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் வழிபடுவது போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிபட்டு நடக்கணும். ரெண்டு. மூணாவது அம்சம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஃபரி வணக்கங்களாக, உஃபரி ஒழுக்க முறைகளாக சுன்னத் என்ற ஒரு அமைப்பை நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களோட சுன்னத்துகளையும் நாங்கள் பேணுதலாக பக்குவமாக, அது தொழுகையுடைய பாடமாக இருக்கலாம், வேறு வகையான அமல்களாக இருக்கலாம், எதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழுக்கங்கள் சுன்னத்தான முறைகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அதை நான் நம்மளோட வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்ய வேண்டிய மூன்றாவது கடமையாக இமாம்கள் எழுதி காட்டுறாங்க. ஒன்று, ஈமான் கொள்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல ரசூலுல்லாஹ்வுக்கு அவருடைய ஏவலுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறோம். மூணாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை நாங்க பரிபூர்ணமாக பின்பற்றி வாழணும். அப்பதான் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரஹ்மத்தாக நபியுல்லாஹ்வாக நாம பெற்றதுக்கு உண்டான முக்கியமான மூணாவது வாக்கியம். நாலாவது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துல கண்ணியப்படுத்திருக்கிறான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க இல்லையா, உலகத்துல 120 வருஷம் வாழ்ந்தவங்க தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த உலகத்துல 60 வருஷம் மத்த மார்க்கத்துல இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இழித்து கேவலமா பேசி பாடிக்கொண்டிருந்தாங்க இல்லையா. 60 வருஷத்துக்கு பிறகு 60 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 120 வயசு வர காட்டி பிந்தி 60 வருஷத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடினாங்க. அதான் மௌலூது நாங்க அடிப்படையில் ஓதுறோம். இத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிச்சாங்க இல்லையா. உலகத்துல எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. யார சூழல்லாம் உங்களை போல அழகான ஒரு பிள்ளையை பெத்தெடுத்த ஒரு தாய் உலகத்தில் எந்த பிள்ளையும் பெற்றெடுக்கல. அவ்வளவு அழகாக நீங்க இருக்கிறீங்க. உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் படைக்கப்படும் பொழுது பல குறைகள் இருக்கும் இல்லையா. எல்லா மனிதனுக்கும் எல்லாமே பூர்ணத்துவம் இருக்காது. சிலர்கிட்ட பணம் இருக்கும், அறிவு இருக்காது. சில பேர்ட்ட அறிவு இருக்கும், பணம் இருக்காது. சில பேர்ட்ட அறிவு இருக்கும், பணம் இருக்கும், ஒரு கோழையா இருப்பாரு. சில பேர்ட்ட வீரம் இருக்கும், ஒண்ணும் இருக்காது. ஏதோ ஒரு அமைப்பில் தான் அவத்தால குறைய வச்சிருப்பான். நாங்க உதாரணம் சொல்லுவோம், அவர்ல கையெழுத்துனால தலையெழுத்து சரியில்லைன்னு சொல்லுவோம். சில பேர் தலையெழுத்துனால கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் குறைய வச்சிருக்கிறான்.
ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து பாடும் பொழுது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த ஒரு குறை இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். உலகத்துல அல்லாஹு தஆலா அவன் படைக்கும் பொழுது எப்படி படைக்கணும் என்று அவன் நாடி படைத்திருக்கிறான். யார சொல்லலாம், நீங்கள் படைக்கப்படும் பொழுது அல்லாஹ் நீங்க எப்படி இருக்கணும்னு நாடி இருப்பீங்களோ, எப்படி நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்களோ அந்த முறைப்படிதான் அல்லாஹ் உங்களை படைத்தான் என்று, அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறாங்க. அந்த பயான் கூட கிட்டத்துல மக்காவுலையும் கூட சுதைசி இமாம் அவங்க அந்த கஅபத்துல்லா ஆலயத்துல கொத்துபா ஓடும் பொழுது அந்த ஹதீஸ அந்த பைத்த படிச்சு அவங்க சொன்ன ஹதீஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்துச்சு. அது ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதாவது புகழ்ந்து படிச்சது. உலகத்துல எந்த தாயும் உங்களை போல அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கல. அவ்வளவு பெரிய கம்பீரமான அழகான ஒரு பிள்ளை அல்லாஹ் தஆலா உலகத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு, அவனோட குணம், அவன் நடவடிக்கை, அவனோட ஒழுக்க அமைப்புகள், அவங்க காட்டி தந்த முன்மாதிரிகள் எல்லாத்தையும் பற்றி உள்ள முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்கள் ஷமாயில் திரும்பி நாங்கள் படிக்கிறோம். ஷமாயில் முஹம்மதியான்னு படிக்கிறோம் இல்லையா? உம்முசாவியாவுக்கெல்லாம் வாசிக்கிறான், காலப்பொருள் ரெடியாவெல்லாம் போது கேட்கிறீங்க இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதாவது உச்சந்தலையில் இருந்து உள்ளக்கால் வறுக்கிற வரக்காட்டி உள்ள அவனோட முடியில இருந்து, அவனோட மூக்குல இருந்து, அவனோட காதுல இருந்து, அவனோட நெஞ்சில இருந்து, உடல் அமைப்புகளாக இருக்கலாம், அந்த உடல் அமைப்புக்குள் இருந்து வெளிப்படுகிற ஏனைய அமல்களாக இருக்கலாம், அவனோட இருப்பாக இருக்கலாம், அவனோட படுக்கையாக இருக்கலாம், அவன் நடவடிக்கையாக இருக்கலாம், எல்லா அம்சங்களும் உள்ளடக்கப்பட்டு அது நமக்கு சீரத்துன் நபியுல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக இமாம் திருமதி இமாம் அவங்க போன்றவங்க அழகான அமைப்பில வகுத்து தந்திருக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரியான ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனையை உலகத்திலே வர்ணித்த அறிவித்த எத்தனையோ ராவிகள் ஹதீஸ் அறிவித்து இருக்கிறாங்க. அதுல உம்மு மஅபத் என்கிற அந்த தாய் அறிவித்தது போல யாருமே அறிவிக்காத முறையில அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனையை வர்ணிச்சிருக்கிறாங்க. இந்த உம்மு மஅபத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபாத்துகளை, அவனோட வர்ணனைகளை, அவனோட குணங்களை, நடவடிக்கைகளை, அவங்க காட்டிய முன்மாதிரிகளை அவங்க வர்ணிக்கும் பொழுது அழகா. ஏன்னா ஒரு பொம்பளை ஒரு ஆளை பார்த்தா எல்லா விஷயம் புரிஞ்சிருவாங்க இல்லையா? நாங்க ஏதாவது ஒரு ஆளை பார்த்தா நாங்க என்ன செய்வோம், ஏதாவது ஒன்ன பார்த்துட்டு ஆனா கண்டம் தான் என்ன உடுத்தி தான் எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பொம்பளையா உள்ளவங்க ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. அந்த வயதுல உம்மு மஅபத் அவங்க பிற்க பிறகுதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது மத்த மார்க்கத்துல தான் இருந்தாங்க உம்மு மஅபத். அது எப்படி அந்த ஹதீஸ் வருது என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க இல்லையா? அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் 14 நாள் பிடிச்சி ஹிஜ்ரத் போறதுக்கு, அந்த பயணம் போகிற நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசிருக்கிறாங்க, உரைக்கத் என்கிறவங்க பேசிருக்கிறாங்க, அதே போல ஃபுகைரா இன்னும் 4 பேர் பேசிருக்கிறாங்க. 4 பேர் போகிற நேரத்துல 14 நாள் போகணும். நடந்து போகும் பொழுது பாலைவனத்துல ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு போனா பசி வந்திருக்குது, போறாங்க. ஒரு உம்மா வயசாள் இருக்கிறாங்க, தான் உம்மு மஅபத்ன்ற தாயாரு. அவங்கள்ட்ட போயிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்மா நாங்க ஒரு பயணம் போகிறோம், எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது ஒரு பால் கறந்து குடிச்சு கொள்ள ஒரு ஆடு ஒண்ணு தாங்கண்டாங்க. அவங்க சொன்னாங்க தெரியுமா, அதாவது குட்டி அதாவது பால் இல்லாத ஒக்கி போன ஒரு மெலிஞ்ச ஆடுதான் இருக்குது, இதான் இருக்குது. இல்ல எங்களுக்கு ஆடுதான் வேணும், அது பால் வருமோ வராது, நாங்க எங்களுக்கு உள்ளது. அப்ப அந்த ஆட்டை கொடுத்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க, அந்த ஆட்டை மடியில வைக்கிறாங்க. வச்ச பொழுது அந்த மார்ஃபும் தன்னால பெருமையாக வருது. அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, ஒரு வளர்ந்தி ஒண்ணு தாங்க ஒண்ணு பெரிய ஒரு அந்த வீட்டுகளோட அண்டா மாதிரி ஒரு சட்டி மாதிரி உள்ள ஒரு சாமான கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதாவது கறக்குறாங்க. பார்த்தா அதாவது அந்த பால் கறக்கிறவங்க ரசூலுல்லாஹ், அவனோட பக்கத்துல இருக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவனோட பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பணியாளன், அங்க வழிகாட்டியா இருக்கிற யஹூதி பையன் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த பொம்பளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹையும் பார்க்கிறாங்க. 2 ஒரே முகம், ஒரே அமைப்புல. ஏன்னா உலகத்துல அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகா வச்சிருந்தான், அவ்வளவு கண்ணியமா இருந்தா. 2 பேரும் பார்த்த பொழுது இந்த நடவடிக்கையை பார்த்தால் யாரு இந்த இடத்துல தலைவர், இந்த 4 பேருக்கு யாரு செய்யுது, அந்த பொம்பளைக்கே குழப்பம். ஆனா இவங்க பால் கறக்குறாங்க, நிரம்புது. அந்த பாலை கறந்தவங்க அவங்க பெஸ்ட் குடிக்கவும் இல்லை, எடுத்து பக்கத்துல உள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த பையனுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த அம்மா பார்த்துட்டு இருக்குது.
அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை கறந்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த பாலை அவங்க குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த அம்மாவுக்கு தேவையான பால் ஃபுல்லா அந்த சட்டியில கறந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த நேரத்துல உம்மு மாபத் ரலி அந்த பொம்பளை அப்படியே ரசூலுல்லாஹ்வை கவனிச்சு பார்த்தா அவனோட அழகு, அவனோட மூக்கு, அவனோட வர்ணனை, அவனோட கண்ணுக்கு மேல முடி, அவனோட நெஞ்சு, அவனோட எல்லா அமைப்புகள் எல்லாத்தையும் அப்படியே புதுனமா பார்க்கிறாங்க. ரைட், வீட்டுல பால் நிறைஞ்சிச்சு. அதற்கு பிறகுதான் இந்த பொம்பளை மனசுல கடைசி கேட்கிறாங்க, 4 பேர் வந்திருக்கிறீங்க, இந்த 4 பேர்கள் யாரப்பா தலைவர்? சரியா, அவ்வளவு சூடுதான்னு தெரியாது. தலைவர் கேட்ட போட சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் தான், இவங்க தான் எங்களை செய்யுதுன்னு சொன்னாங்க. அப்பதான் கேட்டாங்க, நீங்க பால் கறக்குறீங்க, தலைவரா உள்ளவர் உட்கார்ந்து வைக்கணும், போதையான உள்ளவன் தான் வேலை செய்யணும். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, என்ன தெரியுமா? செய்துல் கௌமி ஃபி ஸஃபரி காதிமுஹும், ஒரு பயணத்தின் பொழுது அந்த பயண குழுவுக்கு தலைவர் யார் தெரியுமா? அதாவது அந்த பயண குழுவுக்கு யாரு ஹிதுமத் செய்கிறாரோ அவர்தான் தலைவர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, சாக்கி, அதாவது அந்த பால் குடிக்கிறோ தண்ணி குடிக்கிற விஷயத்துல அந்த கவுங்கள் யார் தலைவரா இருக்கிற அவர் கடைசியில குடிக்கணும் என்ற ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பொங்கல் எல்லாம் பார்த்து போட்டுட்டு ரசூலுல்லாஹ் அதற்கு பிறகு அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்களோட பயணத்தை மேற்கொண்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உம்மு மாபத்துடைய கணவர் அபூ மாபத் அம்புல வராரு. அவரு கேள்விப்பட்டிருந்தாரு, இப்படி ரஹமத்துல் ஆலமீனான ஒரு நபியுல்லாஹ் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, இந்த மக்காவில பிறந்திருக்கிறாங்க, விளங்குதா, இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கண்ணால கண்டதில்லை. வீட்டுக்கு வந்தா வளமைக்கு மாத்தமா பெரிய கோப்பையில பால் இருக்குது. கேட்டாங்க, இந்த பால் எப்படி வந்துச்சு? அப்பதான் அந்த பொம்பளை மனுஷி புதுனமா சொல்றாங்க, 4 பேர் வந்தாங்க, அவரு ஒரு ஆள் இருந்தாரு, அவர் பால் அவரோட அழகை பத்தி வர்ணிக்கிறான். யாரு? உம்மு மாபத் அபூ மாபத் மாப்பிள்ளையிட்ட வர்ணிக்கிறாங்க. இப்படி 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 நான் இது போன்ற ஒரு அழகான ஒரு ஆம்பளைய நான் கண்டதில்லை, இந்த அளவுக்கு அழகான. பார்த்தா அவர் தலைவர், அவரு தான் முதலாளி பார்த்து கொடுக்கிறார். 2 பேர் வந்திருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி அழகா இருக்கிறாங்க. அது அபூபக்கர் சித்திக் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க என்று அவர் சொன்ன பொழுது அபூ மாபத் அப்பதான் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்ட அந்த நபியுல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவங்களாகத்தான் இருக்கும்னு கேள்விப்பட்டாங்க. அதற்கு பிறகு அதுதான் உண்மையும். அந்த உம்மு மாபத் ரசூலுல்லாஹ் பால் கறக்கிற அந்த சற்று நேரத்துக்குள், அந்த பால் பகிர்ந்து கொடுக்கிற அந்த நேரத்துக்குள், அந்த குடிசைக்குள், அந்த ஹிஜ்ரத்து போற நேரத்துல அந்த காட்சியை அவங்க கண்ட பொழுது அவங்களோட வர்ணனை அப்படியே மனப்பாடமாக்கிட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வர்ணனையை அவங்க சொன்னதான் ரிவாயத்து செய்யப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உருவ அமைப்புடைய வர்ணனைகள் இப்ப ஹதீஸ் கிரந்தங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வோட பரக்கத் தெரியுமா? அவங்க ஆட்டுல பால் கறந்தாங்க பாருங்க. ஒரு ஆட்டுடைய வயசு என்ன? ஆடு வந்து கொஞ்சம் பெருசா கிடாவாயிட்டுன்னா அதை பிடிச்சி அறுத்துருவோம் இல்லையா? அறுத்துருவோம். சில ஆடு குட்டி போட்டு சுருங்க செத்தும் பேத்துரும். குட்டி கழிச்சா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஒரு ஆடு காலம் போகும். 10 வருஷம் கூட போகுமான்றது இல்ல. அப்ப ஆட்டுடைய காலம் அவ்வளவு. ஆனா உம்மு மாபத்துட்ட ரசூலுல்லாஹ் எந்த ஆட்டை வாங்கி பால் கறந்தாங்களோ அந்த ஆடு தானாம் இந்த உலகத்துல கிதாபுல எழுதுறாங்க 22 வருஷம் வாழ்ந்திருக்குது. 22 வருஷம் வாழ்ந்துட்டு அது எப்போதுமா இறந்து போச்சு, வஃபாத்ல இறந்து போச்சு. உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாம் ஆட்சி காலத்துல ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி அபூபக்கர் சித்திக் ஆட்சி முடிஞ்சு, உமர்லோட ஆட்சி முடிஞ்சு, உஸ்மான் இப்னு அஃபானோட ஆட்சி காலத்தின் பொழுது அந்த ஆடு இறந்து போச்சாம். அந்த மதீனாவில் சில சஹாபாக்கள் அந்த ஆட்டுடைய அடக்கத்துக்கு போனதாக கிதாபுகள்ல ஹதீஸ் கிரந்தங்கள் எழுதி வைக்கிறாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கான். எந்த அளவு கொடுத்திருக்காங்கன்னா, நாங்க பூசர் இமாம் படிக்கிற பாடத்தை படிச்சிருப்பீங்க, ஃபமபுலகுல் இல்மி அன்னஹு பஷருன், ஃபமபுலகுல் இல்மி அன்னஹு பஷருன், அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து எழுதுற சரித்திரம் எழுதுற அவங்கள பத்தி புகழ்ந்து எழுதுறவங்க எல்லாரும் என்ன எழுதுறாங்க தெரியுமா? அன்னஹு பஷருன், ரசூலுல்லாஹ் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு மகன் தான். மகன் தான் பிறந்தாலும் அவங்க யார் என்று ஒரு அமைப்பு இல்லையா? அப்ப பூசர் இமாம் அவங்க தான் இந்த வார்த்தை எழுதுறாங்க புர்தா ஷரீஃப்ல. புர்தா ஷரீஃப் நீ ஓதுறீங்க தானே? புர்தா ஷரீஃப் ஓதுறீங்க. ஃபமபுலகுல் இல்மி அன்னஹு பஷருன், இது பூசர் இமாம் எழுதுனது. புர்தாவை அவங்க ரசூலுல்லாஹ் படிச்சு காட்டினாங்க, நான் படிச்சிருக்கிறோம். அவங்க படிச்சதுக்கு பின்னால கிதாபா எழுதும் போது எழுதுனாங்க ஃபமபுலகுல் இல்மி அன்னஹு பஷருன். உலகத்துள்ள எல்லா அறிஞர்களும் யார சொல்லலாம் உங்களை புகழ்ந்து எழுதும் பொழுது அன்னஹு பஷருன், மனிதன் எழுதுறாங்க.
மனுஷன்டா நாங்களும் மனுஷன், அவங்களும் மனுஷன். அப்ப என்ன வித்தியாசம்? அப்ப பூசணிமாவுக்கு மனசுல குழப்பம். எப்படியப்பா இந்த பைத்தை முடிக்கிறது, இந்த கதையை முடிக்கிறது, இந்த முக்கியமான அந்த சரித்திரத்தை முடிக்கிறது தெரியாம அப்படியே அவங்க தூங்குறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் கனவிலே கண்டுதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஏ பூசரி இமாமே, அன்னஹு பஷருன், நீங்க அதை முடிக்கணுமா? வான்னஹு, அந்த ரசூலுல்லாஹ்வர்கள் கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி, அல்லாஹ் உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகள்ல அவங்க தான் சிறந்தவங்க எழுதுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல ரசூலுல்லாஹ் விட சிறந்தது ஒன்று உலகத்துல இல்ல இல்லையா? அவங்க இல்லண்டா சூரியன் இல்ல, அவங்க இல்லண்டா சந்திரன் இல்ல, அவங்க இல்லண்டா வானம் இல்ல, அவங்க இல்லண்டா பூமி இல்ல, அவங்க இல்லண்டா காத்து இல்ல, அவங்க இல்லண்டா இந்த உலகமே இல்ல. அந்த ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு இல்லை என்றால் அல்லாஹ் உலகத்தை படிச்சிருக்க மாட்டான். அவ்வளவு பெரிய இஸ்ஸத்தும், அவ்வளவு பெரிய கௌரவமும், அவ்வளவு பெரிய கண்ணியமும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அப்ப என்ன சொல்றேன் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது என்ன? அவனோட ஈமான் கொள்ளணும். கடைசி நபியுதான் ஈமான் கொள்ளணும். அப்ப ஈமான் கொண்டாதான் அவங்களுக்கு பின்னால நபியுல்லாஹ் இல்ல நம்முடைய ஈமான் பூர்ணமாகும். இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். மூணாவது சுன்னத்தை பின்பற்றி நடக்கணும். நாலாவது அவனோட இஸ்ஸத்தை, அவனோட கண்ணியத்தை, மறுவாதிய கௌரவம் கொடுக்கணும். இப்ப கௌரவம் கொடுக்கப்படுதா ரசூலுல்லாஹ்வுக்கு? இப்ப என்ன பேசுறாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா அல்லாஹ் வந்து ஒரு தூதர், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு ஆளு விளங்குதா, இந்த மாதிரி சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த கௌரவம் கொடுக்கப்பட இல்லை என்று இருந்தால் அவருடைய ஈமான் சந்தேகம், அவருடைய ஈமான் சந்தேகம் விளங்குதா? அதனால அதான் ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய மறுவாதி, அவர் கொடுக்க வேண்டிய சஹாபாக்கள் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மறுவாதி கொடுத்தாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மறுவாதி கொடுத்தா. இந்த அளவுக்குண்டா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துப்பிட்டாங்கன்னா எச்சி படி விட மாட்டாங்க, அப்படியே அள்ளி அப்படி பிடிச்சி மேல பூசிக்கொள்வாங்க. நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா? மஹமூது பின் ரபி என்கிற ஒரு பையன், சின்ன பையன் உண்டு, மஹமூது பின் ரபி பையன். புகாரி ஹதீஸ்ல கூட அவங்கள பத்தி அவங்கள ஹதீஸ் ரிவாயத் செஞ்சு போறோம். பின்னால அந்த புள்ள வளர்ந்து ஹதீஸ் ரிவாயத் செஞ்சு ராபியா வந்திருக்கிறாங்க விளங்குதா? அவங்களோட பேரு மஹமூது பின் ரபின்றவங்க. குழந்தையா இருக்கிற சந்தர்ப்பம், 5 வயசு 6 வயசுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஒருவடுத்துட்டு இருக்கிறாங்க. இவரும் பக்கத்துல போய் நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒலுவெடுத்துட்டு ஒரு விளையாட்டாக வாயில தண்ணி எடுத்து அவரோட முகத்துல சும்மா துப்பி விட்டாங்க இல்லையா? துப்புன உடனே என்ன செஞ்சாரு அவரு? அந்த புள்ள அவன் புத்திசாலி, அவ்வளவு கண்ணியம், குழந்தையா இருக்கும் பொழுது கண்ணியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? அந்த அப்படியே துப்புன தண்ணிய பனிய விழ விடாம அப்படியே தள்ளி மேல அப்படியே பூசி கொண்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்க விளங்குதா? இப்ப பிற்காலத்துல புகாரி இமாம் அவங்க இந்த மஹமூத் ஹதீஸ ரிவாயத் செய்யக்கூடிய ராவியில வரும்பொழுது அந்த பேர் எழுதும் பொழுது மஹமூது பின் ரபி சொல்லிட்டு அதுல எழுதுவாங்க புகாரி இமாம் அவங்க, மஜ்ஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜீஹி, அவருடைய முகத்துல ரசூலுல்லாஹ் துப்பினாங்களே அந்த ரபி, அந்த மஹமூத் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த அந்தஸ்து கொடுத்தாங்க, சின்னவங்களும் அந்தஸ்து கொடுத்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, கண்ணியம் கொடுத்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, கண்ணியத்தை, மறுவாதியை கொடுக்கணும். ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டா அவங்களோட மௌலித் ஓதுறோம், என்ன அர்த்தம்? அவங்களை கண்ணியப்படுத்துறோம், அவங்களோட மறுவாதி கொடுக்கிறோம். அவங்க இல்லதான் எங்களுக்கு ஈமான் இல்லை, அவங்க இல்லன்னா நம்ம வாழ்ந்து வழி தெரியாது, அவங்க இல்லன்னா நம்மளுக்கு அகலாக்கு தெரியாது, அவங்க இல்லன்னா நாங்க மனுஷனா வாழ்ந்திருக்க மாட்டோம், ஏதோ ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். அப்ப அவ்வளவு பெரிய கண்ணியமும் கௌரவத்தையும் உலகத்தை பெற்று தந்த ரசூலுல்லாஹ் அவனோட இஸ்ஸத்தை, கண்ணியத்தை கட்டாயம் நாங்க பாதுகாக்கணும். இன்னொரு அம்சம், 5வது அம்சம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்மட உயிரை விட எல்லாத்தையும் விட, நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோம், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளை குட்டி எல்லாத்தையும் விட. எந்த அளவுக்கு நான் கடைசி சொல்றேன், எங்கட உயிரை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், மஹப்பத் வைக்கணும். அந்த மஹப்பத் இருந்தா தான் ஈமான் பூர்ணத்துவம். மஹப்பத் இல்லை என்றால் பூர்ணத்துவம் இல்லை. சஹாபாக்கள் அந்த பூர்ணத்துவம் உள்ளவர்களாக இருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிறந்த மாசம் இதுதான், வஃபாத்தான மாசம் இதுதான். 63 வருஷத்துக்கு பிறகு இந்த ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தது தஹஜ்ஜுடைய நேரம், ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது லுஹாவுடைய நேரம். அது மட்டும் தான் வித்தியாசம், திங்கக்கிழமை தான். ரைட்? அவங்க பிறந்த பொழுது, அந்த வஃபாத்தான பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஒரு அப்படி கல்லு சிலைகளை போல ஆனாங்க. சஹாபாக்கள் அதிர்ச்சி ஆனாங்க. உமர் இப்னு கத்தாப் எல்லாத்தையும் நிதானிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க, அவங்க கூட ரசூலுல்லாஹ்வோட வஃபாத்தை பொறுக்க முடியல.
சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லா அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டது போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு போறது போல ரசூலுல்லா அல்லாஹ்வை சந்திக்க பேசிக்கிறாங்க, யாராவது வஃபாத்துன்னு சொன்னா வெட்டுவேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அளவுக்கு அதிர்ச்சி. இப்ப தெரியுமா, பாங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அதான் சொல்லப்படுது. இந்த அதான் மார்க்கமாக்கப்படுவதற்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டுல ரசூலுல்லாஹ் போன உடனே அந்த பாங்கு என்ன தொழுகைக்கு எப்படி அழைக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஆள சொல்லுங்க. அந்த விஷயம் தெரியும், நீளமான செய்தி, நான் சுருக்கமா சொல்றேன். என்ன செய்யறேன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மசூரா முடிக்க முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்ப கனவு காணப்பட்டுச்சு. அதுல ஒருவர் தான் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பு என்கிற பையன், அவர் சஹாபி. அதே மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கனவு கண்டாங்க இல்லையா. நீ படித்திருப்பி ஹதீஸ்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இப்படி கனவு கண்டா இந்த பாங்குடைய வார்த்தை கற்றுத்தரப்பட்டது என்று சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு முன்னாலேயே யாரு, அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி என்கிற அந்த சஹாபி வந்து சொல்லிட்டாங்க. அவங்க தான் முதலாவது பாங்குடைய வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு சொன்னது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வந்து கற்று தந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆயிட்டாங்கன்ற செய்தி கிடைத்தது மதீனாவுல. 63 வயசுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கன்ற செய்தி கிடைத்த உடனே யாரு, அப்துல்லா இப்னு ஸைத் அப்து ரப்பி என்ற சஹாபி ஓடி வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ், நான் இப்போது ரசூலுல்லாஹ்வோட முகத்தை நான் பார்க்கிறேன். இந்த ரசூலுல்லாஹ்வோட முகத்தை என கண்ணால பார்த்த பார்வை கடைசி பார்வையை ஆக்கு, என்ற பார்வையை குருடாக்கு, கண் தெரியாமாக்கு. நாளை கியாமத்துல முதலாவது இந்த நபியுல்லாஹ்வோட முகத்தை தான் நான் பார்க்கணும் என்று துஆ செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்களோட பார்வை அப்பொழுது இல்லாமல் ஆகிவிட்டது. யாராவது தண்ட மாப்பிள்ளை மௌத்தா போன புஞ்சை சொல்லுவாவா, என் மாப்பிள்ளை தான் கடைசியா பார்த்த மாப்பிள்ளை, வேற ஒருத்தரையும் நான் பார்க்க கூட கொண்டை கொட்டையாக்கிண்டு கொண்டாடி மௌத்தா போன மாப்பிள்ளை சொல்லுவான்னா. சஹாபாக்கள் சொன்னாங்க நடந்துச்சு. அந்த சஹாபி யாரு, அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவங்க அப்து ரப்பி, அது அவருக்கு முழு பேர். அது அப்துல்லா இப்னு ஸைத் பாங்கு அதானா சரியத்தாக்கப்பட கனவு கண்ட சஹாபி. அவன் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல பார்த்த கடைசி பார்வை ரசூலுல்லாஹ்வோட முகமா இருக்கணும். இதற்கு பிறகு அவங்க தவிர வேற யாருடைய முகம் பார்க்க கூடாது. அந்த பார்வையை இப்பொழுதே இல்லாமல் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அப்படியே பார்வை எடுத்துட்டான். அப்படியேதான் வாழ்ந்தாங்க. அப்படிதான் மூத்தா போனாங்க. எனக்குதான் கண்மணி வடசி பிடிச்சுக்கொள்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க இல்லையா. கபருக்குள்ள அடக்குவதற்கு யாரு, அலி ரலியல்லாஹு தஆலா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இல்லையா. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க. அப்பாஸோட கடைசி மகன் குஸ்ஸம், சின்ன பையன் உண்டு. இதோட புந்துரா கபருக்குள்ள இறங்கிட்டார். ஏழா தடமாறி நான் புள்ள போகணும் அனுபவத்தோம். அலி ரலியல்லாஹு தஆலா கோவத்துல பிடிச்சி எடுத்து போட்டாங்க. இறக்கியாச்சு. எல்லாம் இறக்கி முடிஞ்சு இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அடக்கிற போற எல்லாம் அடக்கிறதுக்கு பின்னால் எல்லாரும் கபூர்ல இருந்து வெளியாயிட்டாங்க. வெளியான இந்த குஸ்ஸம் மட்டும் ஏறாம அங்கேயும் கபருக்குள்ள ஓடி ஓடி தெரியுறாரு. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்பாஸ்ல கை கொடுத்து எலும்பு வான்னு கூப்பிட்டா வாராரு இல்ல, கடைசியா கையை பிடிச்சி வெளியே வாராரு. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா கடிந்து கொண்டாங்க. என்ன செஞ்சாங்க சொன்னாங்க தெரியுமா, எனக்கு ஏறல, நான் பொடியன், நான் பாஞ்சு ஏறி இருப்பேன். நான் ஏன் ஏறல தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லும் பொழுது கடைசியா அவங்களோடு இருந்தவன் நான் என்ற பேரு வாங்கிறதுக்கு தான் அங்கிட்டு நின்றேன். குஸம், அந்த குஸம் பெற்றவங்க யார், உம்முல் ஃபதுல், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி உம்முல் ஃபதுல். அந்த குஸமை பெற்றெடுத்த பொழுது குஸமோட பாலகா ரசூலுல்லாஹ்வோட மகள் ஃபாத்திமா நாயகி பெற்றெடுத்த ஹுசைன் பால் குடிச்சிக்கிறாங்க. ஹதீஸ்ல கனவு கண்ட விஷயம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஒரு உம்முல் ஃபதுல் கனவுன்னு கண்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வோட மேலிருந்து ஒரு துண்டு வெட்டப்பட்டு அந்த மடியில் விழுவதை கண்டான். ஹதீஸ் படிச்சிருப்பீங்களா, பயன் கேட்டிருப்பீங்க இல்லையா. அந்த குஸமோட பால், குஸம் தான் உம்முல் ஃபதுல் அப்பாஸ்லாவுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள். ரசூலோட சாட்சி அப்பாஸ் இல்லாம அந்த குஸம் அவர்தான் அந்த கபருக்குள்ள கடைசியா ரசூலுல்லாஹ்வை அடக்கிட்டு வெளியேறினவர். ஏன்னா நான் ரசூலுல்லாஹ்வோடு கடைசியா இருந்த நபரா நான் இருக்கணும்ன்றதுக்காண்டிதான் கபருக்குள்ள நீ எழுப்பியும் தூக்கி நான் வராம அடம் பிடிச்சிக்கிட்டு கிடந்தேன். அந்த அளவுக்கு மஹப்பத், அந்த அளவுக்கு நேச பாசம். அப்ப அந்த வகையில கடைசியா பிடிச்சுக்கொள்றேன். முதலாவது சொல்லணும் ஈமான் கொள்ளணும். இரண்டாவது ரசூலுல்லாஹ்வோட கட்டளைக்கு ஏவலுக்கு அடிப்படையணும். மூணாவது சுன்னத்தை பின்பற்றி நடக்கணும். நாலாவது மஹப்பத்தை பத்தி நிறைய வரலாறுகள் சொல்லணும். டைம் பத்தாந்ததுக்காக வேண்டி அந்த அப்துல்லா இப்னு ஸைதோட வரலாறு மட்டும் உங்களுக்கு சொன்னேன். அடுத்த கடைசி இன்னொரு விஷயம் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வோட பெயர் சொல்லப்படும் பொழுது ஸலவாத் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வோட பெயர் சொல்லப்படும் பொழுது ஸலவாத் சொல்லப்படணும்.
நீங்க ஸலவாத்து சொல்ல இல்லைன்னா நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நீங்க தவறு அளிச்சிட்டீங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் பேரு சொல்லப்பட்டு விட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்பட்டு விட்டால் உங்களுக்கு ஸலவாத்து சொல்வது உங்களோட பொறுப்பு. யார் ஸலவாத்து சொல்லலையோ, சலாம் சொல்லலையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரமலானுடைய காலத்துல மின்பர்ல ஏறும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா? அவங்களோட பேர் சொல்லப்படும். ஒரே ஒரு செய்தி கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, நீங்க நிறைய அந்த பயானும் படிச்சிருப்பீங்க. அதாவது அபுல் ஹாமித் யாரு? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், உலகத்திலேயே பெரிய அறிவான். நான் படிக்கிறோமா இல்லையா? நவீர் இல்லா ஹசமா படிக்கிறோமா? பிள்ளைகள் படிக்கத்தான் யாரெல்லாம் செய்யலாம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல படிச்சு கொடுத்த அறிவை படிச்சுத்தாங்க. பக்தாதுல நிசாமியா பல்கலைக்கழகத்துல அந்த நிசாமியா பல்கலைக்கழகம் பெற்றெடுத்த 2 முத்துக்கள் ரோஜாக்கள் என்று வர்ணிக்கப்பட்டவங்க தான் கௌசுல் ஆலம் செய்துனா முஹிதீன் அப்துல் காதிர் கொண்டு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். இவங்க 2 பேரும் பக்தாதுல ஜாமியா நிசாமியா பல்கலைக்கழகத்துல அறிவு கற்ற மகா பெரும் சீதேவிகள். 2 முத்து 2 ரோஜாக்கள் கிதாபில் வர்ணிக்கப்பட்டிருக்குது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்துவாங்க. பிள்ளை குட்டி எல்லாம் நிறைஞ்சிருக்கும், ஒரு மாக்கள் நிறைஞ்சிருப்பாங்க, எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. ஒரு தெரியும் சூரத்து ரஹ்மான் அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தோடு சொல்லி காட்டிருக்கான். குல்ல யௌமின் ஃபீ ஷான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதிரி இருப்பான் என்று ஒரு குர்ஆன் ஆயத்து வருது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மஜ்லிஸ் இருந்த ஒரு புள்ள கேக்குது, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குல்ல ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு மாதிரி இருக்கான், இப்ப அல்லாஹ் எப்படி இருக்கான்னு கேட்கிறான். யாருக்கு சொல்ல முடியும்? ரப்பு எப்படி இருக்கான்னு யாரும் சொல்ல முடியுமா? அப்பதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க யோசிக்கிறாங்க. சொன்னாங்க, என்ன பொதுவா அவங்களுக்கு அறிவு தெரியாதுன்னு ஒன்று இல்லை, அல்லாஹ் இல்ஹாமியத்தான் அறிவு அவங்களுக்கு கொடுத்திருந்தான். கல்வியில இருந்து அறிவு வரும், ஆனா இதுக்கு அறிவு பதில் தெரியல அவங்களுக்கு. அது அல்லாஹ் செஞ்ச வேலை, பதில் தெரியல. அவங்க சொன்னாங்க, நான் பேய்த்துட்டு இதா பார்த்துட்டு நாளைக்கு சொல்ல, நாளைக்கு வாங்கட்டான் போனாங்க. பிக்தா பேரடி பார்த்தா எங்க கண்டுபிடிக்கலாம்? அல்லாஹ்வுடைய செயலை யாருப்பா கண்டுபிடிக்கிற? அல்லாஹ் எப்படி இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அதனால பேய்த்து பார்த்தா பதில் கிடைக்கல. அடுத்த நாள் வராங்க, அந்த சபையில இருந்தா அந்த புள்ள உட்கார்ந்து இருக்குது, அந்த மனுஷர் உட்கார்ந்து இருக்கிறார். கேட்கிறா, என்ன சொன்னாங்க? நேத்தே தெரியாது, இப்ப எப்படி தெரியும்? தெரியாண்டாங்க. சரி, இப்ப நாளைக்கு பார்த்துட்டு வரேன் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இப்பதான் போயிட்டு அவங்க தூங்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது இமாம் கஸாலி முத்துல படுக்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கனவுல காண்றாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல கண்ட உடனே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கேட்ட கேள்வி, யா ரசூலுல்லாஹ், ஒரு பையன் ஒரு ஆலிம் ஒன்று வராரு, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், அல்லாஹ் ஒரு மாதிரி இருக்கிறான். அவருக்கு அதுக்குள்ள விளக்கத்தை கேட்க என்ன பதில் தெரியல. அப்பதான் ரசூலுல்லாஹ் கனவுல கற்றுக் கொடுத்தாங்க, இன்ன லில்லாஹி உமூரன், அல்லாஹ்வுக்கு சில கர்மங்கள் இருக்குது, லா யுப்தீஹா வலா யஸ்ததீஹா, அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்த மாட்டான், தன்னால் வெளிப்படாது, இது மட்டும் சொல்லுங்கட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் காலையில பாடம் வாங்கிட்டு வராங்க. கஸாலி இமாம் வந்தா முன்னுக்கு உட்கார்ந்து கஸாலி இமாம் பண்ண உடனே என்ன பதில்? உடனே இவங்க சொல்லிட்டாங்க, அதாவது இன்ன லில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்ததீஹா, அதாவது அல்லாஹ்வுக்கு சில அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை இருக்குது, அது அல்லாஹ் தானாக வெளிப்படவும் மாட்டுது, அல்லாஹ் வெளிப்படுத்தவும் மாட்டான் என்று சொன்ன உடனே சிரிச்சாரு. அவர் சிரிச்சு எழுப்பினார். எழுப்பி போனாரு அபுல் ஹாமித். அவர் சொன்னாங்க, அபுல் ஹாமித் கஸாலி இமாம் அவங்களே அதாவது சல்லி வசல்லி, எப்படி சல்லி வசல்லி, ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? அலாமன் அல்ல மக்கள் ஜவாப ஃபீமானா, மனாமுல உங்களுக்கு யாரு பதில் சொல்லி தந்தாங்களோ அவங்களுக்கு நீங்க சலாம் ஸலவாத் சொல்லுங்க சொல்லி போட்டு போயிட்டார். இப்ப கஸாலி இமாம் யோசிக்கிறார், கனவுல கண்டது ரசூலுல்லாஹ் இமாம் கஸாலி, இவருக்கு எப்படி தெரியும்? அதனால கிதாபு எழுதுறாங்க, அங்க வந்தவர் ஒரு மலக்கா, அங்க வந்தவர் ரசூலுல்லாஹ் தானா? அங்க வந்தவர் ரசூலுல்லாஹ் தானா? அங்க வந்து ஒரு மலக்கா அல்லது யாரு என்பது கூட ஒரு புதிதாக இருக்குது என்பதை கிதாபில் எழுதுறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடம் இது அவங்களுக்கு. அதாவது கனவுல ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடம். எப்படி? சல்லி சல்லிம், எப்படி சல்லி வசல்லிம், ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, அலாமன் அல்ல மக்கள் ஜவாப ஃபில்மனா, மனாமல உங்களுக்கு ஜவாபு சொல்லி தந்த, பதில் சொல்லி தந்த அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் ஸலவாத் சொல்லுங்க. அதுல இருந்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் உலகத்தை விட்டு வஃபாத்தாரு வர காட்டி ஸலவாத்து சலாம் சொல்வதை விட்டதை இல்லை. நீங்க அன்றாடம் திக்ர் செய்றீங்க தானே, அந்த திக்ருகள் செய்கிற நேரத்துல நிறைய ஸலவாத் ஓதுறதுக்குண்டே டைம் ஒதுக்கி கொள்ளுங்க. பர்முன கத்தாபுல்லா கேட்டாங்க இல்லையா ஸலவாத் சொல்ற விஷயத்துல, அந்த மாதிரி நிறைய எவ்வளவு ஸலவாத் சொல்றீங்களோ ஸலவாத்து பாவ மன்னிப்புக்கும் இஸ்திக்பாராகவும் அமையும், அந்த ஸலவாத்து நோய்க்கு நிவாரணமாகவும் அமையும், அந்த ஸலவாத்து ரிஸ்குடைய வாசல் திறந்து தரக்கூடியதாக இருக்கும், அந்த ஸலவாத்து
துனியாவுடைய எல்லா வாக்கியத்தை பெற்று தரக்கூடிய முக்கியமான அம்சங்களாக இருக்கும். அந்த வகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பாக்கியமாக இந்த ரஹ்மத் இந்த ரபீல் அவல் மாதத்துல அடைஞ்சிருக்கிறோம். அவனுதெல்லாம் ஓதி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அவனுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறோம். நபியுல்லாஹ்வோட மஹப்பத்து கல்புக்குள்ள இருக்குது. அவனை ஈமான் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு வழிபட்டு நடக்கிறோம். அவனோட சுன்னத்தை பின்பற்றி நடக்கிறோம். இப்ப சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த மஜ்லிஸ்ல வீட்டிருக்கிற முரீதீங்களான எல்லாரும் பின்பற்றத்தாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. நீ கலந்து கொண்ட அவ்வளவு பேரும் இப்ப நான் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு சொன்னேனோ அவ்வளவும் உங்களோட வாழ்க்கையில இருக்குது. அந்த வாழ்க்கையில் இருக்கிறவருடைய பிரதிபலிப்பு தான் இந்த மஜ்லிஸ்ல இவ்வளவு நேரம் கலந்து கொண்ட பாக்கியம். அந்த வகையில் அல்லாஹ்வோட பொருத்தம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்து, அவனோட ஆசீர்வாதம், அவனோட ஷஃபாத்து, அவனோட ஜியாரத்து, அவனோட கையால ஹவுலுக்கு தன்மை பாக்கியம் இந்த நபியுல்லாஹ்வுடைய கலம் பிடித்து இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துல அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவது போல இந்த மஜ்லிஸ அழகாக செய்கிற விஷயத்துல நிறைய பள்ளி நிர்வாகிகளும் அதே போல இந்த பள்ளிவாசல்ல தரிக்கத்துறை அமலை செய்விக்கிற ஒரு முக்கியமான குரூப் ஒன்று குறிக்கிறீங்க எல்லாருக்கும். எனவே உங்க எல்லாருக்கும் அந்த அல்லாஹ்வுடைய நபியுல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தும் ஆசீர்வாதம் பெற்று இதற்காக வேண்டிய காலங்கள், நேரங்கள், பணங்கள், மூச்சுகள் எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியையும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய சுவர்க்கத்தையும் எல்லாருக்கும் பாக்கியமாக தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து, பெற்றோர்களை மன்னித்து, நோய் துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகளை காப்பாற்றி, துனியா ஆகிரத்துடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி நம்ம எல்லாரும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஆலாவை பாக்கியமாக அடைந்து கொள்ள அல்லாஹ் அந்த அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி يا إمام المجاهدين يا رسول الصلاة والسلام عليك يا إمام المجاهدين ويا خير خلق الله أجمعين يا حبيب الله يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق الفجر علينا وارتفعت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه سرور أنت شمس لا تبدر أنت نور فوق نور أنت يسير وغالي أنت مصباح صدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين ما رأى وجهك يا سعد يا كريم الوالدين
أسابيع مبارك وردنا يوم النزول أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل الأثرات ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي ومولي عن سيئاتي علم سر وأخبى أستجيب دعوات ربي حملا جميعا بجميع صالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد صلى الله தம்பி தான் இல்ல யோசிங்க
நீங்க துவா செய்யுங்க. நல்லா இருக்கணும். நல்லா நல்லா சொல்ல பரக்கத். நல்ல முயற்சி. ரஹ்மத் வாக்கி தாண்டிங்க எல்லா எல்லாரும் ஆயத்தை படிக்கணும். அல்லாஹ் sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad 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 ya Rabbi salli wa sallim. Salam. Yandı sinirden மறந்துமா பாத்தியா சொல்லணுமா சும்மா sinirden. الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم